லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். லவ் பண்றதெல்லாம் தாண்டி அடுத்த லெவல்ல நாங்க இருக்கோம். லவ்ல வேணும் வேணான்னு சொல்ற சாய்ஸ் இருக்கு. ஆனா ஒரு புருஷனாவும் ஒரு அப்பாவாவும் எனக்கு இருக்கிறது கமிட்மெண்ட் தான். நீ இவ்ளோ தெளிவா பேசுறத கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரவிந்த். ஆனா இப்படி பேசுறவன் அவ கூட சேர்ந்து வாழலாம்ல, அப்பதானே அந்த கமிட்மெண்ட்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். நீயே பாக்குறல்ல அவ எப்படி இருக்கான்னு. அவ வார்த்தை, அவ செயல், அவ குணம் எல்லாமே தப்பா தானே இருக்கு. இப்படி ஒரு நெகட்டிவான ஆள் இருக்கிற வரைக்கும் இந்த வீடு இந்த குடும்பம்னு இல்லை, அவ எங்க இருந்தாலும் அந்த இடத்த நாசம் பண்ணிடுவா ரஜினி. அது கரெக்ட் தான் அரவிந்த். ஆனா ஒரு நிமிஷம் ரஜினி, இவங்க எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்து நீ ரசிச்சு சந்தோஷமாவா இருக்க? ஆமா, அப்படிதானே இருக்க. பொய் சொல்லாத ரஜினி. நீ அவங்க சொந்த கால நின்னு வாழணும்னு நினைக்கிற. அவங்கள நீ இல்லாம வாழ பழக்கிட்டு இருக்க. அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமா வாழணும்னு நீ போராடிட்டு இருக்க. இவங்க எல்லாரையும் நீ சரி பண்ணணும்னு நினைக்கிறல்ல, அதே மைண்ட் செட்ல தான் நானும் இருக்கேன். எனக்கு ராதிகா வேணும், ஆனா இந்த ராதிகா வேணாம். வாழ்க்கைனா என்னன்னு அவ புரிஞ்சுக்கிட்டு வரட்டும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். நீ வெயிட் பண்ணுவ, ஆனா வாழ்க்கை காத்துட்டு இருக்காதே. காலம் போயிடும் அரவிந்த். இப்ப அவ கூட சேர்ந்து வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்ல ரஜினி. நாங்க ஒன்னா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பும் வெறுப்பும் தான் அதிகமாகும். உனக்கும் பார்த்திபனுக்கும் நடுவுல கூட பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்கிறது இல்ல, எங்கேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தது இல்ல. ஏன் எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் பிரியணும்னு நினைக்கவே இல்லை. எல்லா பிரச்சனையும் தாண்டி உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஒரு அழகான பாண்டிங் இருக்கு. உனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் உன் கூட நிக்கிறான், உனக்காக கேஸ் போடுறான், கோர்ட் வாசல் வந்து நிக்கிறான். நீ மட்டும் என்ன, அவன் கோவமா தள்ளி நின்னா கூட அவனுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்யறது இல்ல. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நமக்கான ஆணிவேர் அன்புதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விட்டே கொடுக்காம இருக்கிற உங்களை மாதிரி மெச்சூரிட்டி ராதிகாவுக்கும் வரணும். அப்ப நான் அவளை விட்டு விலகி நிக்க மாட்டேன். அவ கையை பிடிச்சிட்டு கூடவே நிற்பேன். இந்த 2 சட்டை வேற தைக்க வேண்டி இருக்கு. நம்ம தைக்கலான்னு வரும்போது தான் ஆள் இருக்க மாட்டாங்க. அண்ணா அண்ணா அண்ணா, அவசரமா எனக்கு ஒரு 60,000 ரூபாய் வேணும்ண்ணா. 60,000? அட என்னப்பா நீ, பழைய சட்டை தைக்கிறதுக்கே காசு இல்லாம நான் சுத்திக்கிட்டு இருக்கேன், 60,000 கேட்குற? ஆமா, உனக்கு எதுக்கு இப்ப 60,000 ரூபாய்? அதெல்லாம் விடுங்கண்ணே, எனக்கு கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது. இதா பாருங்கண்ணே. பாத்திப்பா, எங்கிட்ட இருந்தா நான் உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பேன்? கடையும் இல்ல, வருமானம் இல்ல. நானே அண்ணா, நீங்க கடை எழுதி கொடுத்தீங்கல்ல, அதுல காசு வந்திருக்கும்ல, அந்த காசு கொடுங்க, நான் திருப்பி கொடுக்குறேன். பாத்திப்பா, இருந்தாலும் செக்கு தான் கொடுத்துருக்கான்ப்பா, எடுக்க இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். அண்ணா, கொஞ்சம் அவசரமா தேவை, எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. அப்படி என்ன பார்த்திபா, உனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது? அண்ணா, நான் சொல்லட்டுமா? டிராவல் ஏஜென்சில இருந்து உனக்கு ஃபாரின் போறதுக்கு டிக்கெட் வந்திருக்கு. அதுக்கு தானே காசு கேட்குற? அண்ணா, எனக்கு தெரியும் பார்த்திபா. இப்ப காசு கிடைச்சா டிக்கெட்டை காமிச்சு எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ ஃபாரின் போயிடுவேன், அதானே உன் ஆசை? சரிப்பா, எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ போற, ரஜினியும் விட்டுட்டு போறல. இதை பாரு பார்த்திபா, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது.
நான் இப்பவே போய் இந்த விஷயத்தை ரஜினி கிட்ட சொல்ல போறேன். அண்ணா அண்ணா அண்ணா, அண்ணா வேண்டாண்ணா வேண்டாண்ணா, சொன்னா கேளுங்கண்ணா. இல்ல பாத்திபா, என்னால முடியாது. நான் இதை போய் சொல்லத்தான் போறேன். விடு அண்ணா, விடு என் பேச்சை பாத்திபா. கேட்பீங்களா மாட்டீங்களா? பாத்திபா தயவு செஞ்சு அமைதியா இருங்கண்ணா, சொல்லாதீங்க. சார் இல்ல என்ன பார்ட்டி பண்றது நான் தான். சொல்லுங்க, நான் தான் பார்த்திபன். சார், நான் டிராவல் ஏஜென்சில இருந்து வந்திருக்கேன். என்னங்க சார் உங்க டிக்கெட்? ஏப்பா, டிக்கெட் எல்லாம் வேணாம், கேன்சல் பண்ணு. சார் கேன்சல்லாம் பண்ண முடியாது சார். ஹலோ, பணம் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? சார் பணம்லாம் கட்டியாச்சு சார். டிக்கெட்டும் வந்துடுச்சு சார், அதை கொடுத்துட்டு போலான்னு தான் சார் வந்தேன். பணம் யார் கட்டினது? ரஜினின்றவங்க பே பண்ணிட்டாங்க. இந்தங்க சார். ரஜினி, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஏன் என்னாச்சு? என்னாச்சா? பார்த்திபன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு டிக்கெட் வந்திருக்கு. அவன் செஞ்சது தப்புன்னு அவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நீ டிக்கெட்டுக்கு பணம் கட்டிட்டு வந்திருக்க. நீயும் இவனும் சேர்த்து வாழத்தானே நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா நீ அந்த ராதிகா சங்கரி ஆசைப்படுற மாதிரி நீங்களா பிரிஞ்சிருவீங்க போல் இருக்கு. இந்த உலகத்துல என்ன அதிகமா நேசிச்ச, நான் அதிகமா நேசிக்கிற ஒரே ஒருத்தன் இவன் தான் மாமா. அவனை ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் இதை செஞ்சேன். இறுக்கி பிடிச்சு கூடவே வச்சுக்கிறது அன்புதான். அவன் விருப்பப்படி பறக்க விட்டு அவன் சந்தோஷத்தை பார்க்கறதும் அன்புதான் மாமா. ரஜினி, அவன் மனசுக்கு ஏதோ தள்ளி இருக்கணும்னு தோணுது. அவன் அன்பா மதிச்சா அவனுக்கு பிடிச்சதை நான் செஞ்சு கொடுக்கணும்ல. அவன் போகணும்னு ஆசைப்படுறான், போகட்டும். இல்லம்மா, இந்த ரெண்டு பேரையும் என்னாலேயே புரிஞ்சுக்க முடியலம்மா. என்னமோ பண்ணுங்க. பார்த்திபா, எனக்கு நீ கூட இருக்கணுமான்னு கேட்டா ஆமா, கூட இருந்தா சொல்லுவேன். ஆனா எனக்காக நீ பண்ணதெல்லாம் போதும். இப்போ உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எவ்வளவு நாள்ல கிளம்பணும் பார்த்திபா? இன்னும் 20 நாள்ல. இருபது வருஷம் அழுதுகிட்டே
ஒன்னா வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம இந்த 20 நாட்கள சந்தோஷமா வாழலாம். அழுதுட்டு ஃபீல் பண்ணி என்னை விட்டு போகாதன்னெல்லாம் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் நான் உனக்காக செய்வேன். அதே மாதிரி எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு உன்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதை இந்த 20 நாளுக்குள்ள செஞ்சு முடிச்சிரு. உன் கூட சந்தோஷமா வாழ கிடைச்ச இந்த 20 நாட்களை நான் மிஸ் பண்ண விரும்பல. பார்த்திபா, சொல்லு ரஜினி. ஓ, முகத்தை பார்த்து கூட பதில் சொல்ல முடியாத அளவுக்கு பிஸியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ரஜினி. அப்படிதான். நாள் வேற நெருங்கிட்டே இருக்குல்ல. எதுக்கு? அதான் நீ ஃபாரின் போறதுக்கு. இதானே வேணான்னு சொல்றது. பாஸ்போர்ட் ரெடி பண்ணி விசா அப்ளை பண்ணி டிக்கெட் கூட வந்துருச்சு. இப்ப என்னமோ அப்படியே ஃபீல் ஆகிற மாதிரி பாக்குற? இல்ல ரஜினி, அது காரணம் இல்லாம காரியம் இல்ல பார்த்திபா. நீ என்ன காரணம் சொன்னாலும் என்னை விட்டுட்டு போற, அதுதான் பாயிண்ட். சரி விடு, பாத்துக்கலாம். நீ இல்லாம நான் இங்க மேனேஜ் பண்ணிடுவேன். அப்படியா? ஆமா, நான் பாத்துப்பேன். ஏங்க, நீங்க இல்லாம நான் வேணா மேனேஜ் பண்ணிப்பேன். ஆனா நான் இல்லாம நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓ, நான் இல்லாம என்ன நினைக்காம நீ மேனேஜ் பண்ணிடுவியா? முடியுமா அது உன்னால? ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னால கண்டிப்பா முடியும். 100%. ஓ, நம்ப மாட்டீங்களா? சரி, நான் இதை எப்படி ப்ரூவ் பண்ணணும் சொல்லுங்க. சரி, கண்டினியூவா 1 மணி நேரம், ஜஸ்ட் 1 மணி நேரம் நீ என்ன நினைக்காம இருந்துட்டேன்னா நான் இல்லாம உன்னால இருக்க முடியும், நான் ஒத்துக்கிறேன். அவ்வளவுதானே? நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். சூப்பர் பார்த்திபா, சூப்பர் ரஜினி. இது அட்டகாசமான போட்டியாச்சே. மறுபடியும் ஒட்டி கேட்டீங்களா? ஏப்பா, இப்படி நடுக்கால உட்கார்ந்து பேசுறீங்க, இதுல ஒட்டு வேற கேட்கணுமா? மாமா இங்க பாருங்க, இந்த போட்டிக்கு நீங்க தான் ஜட்ஜ், புரியுதா? சொல்லிட்டல பாரு இந்த நாட்டாமியோட தீர்ப்ப. பார்த்திபா, நீ இதுல எந்த போங்கும் பண்ணக்கூடாது. உனக்கு ஜஸ்ட் 1 மணி நேரம் தான் டைம். அந்த 1 மணி நேரத்துல நீ என்ன நினைக்காம இருந்துட்டேன்னா நான் இல்லாம நீ சந்தோஷமா இருப்பேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, டன். டீல். ஆனா போய் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். மாமா, இவன் எப்பெல்லாம் என்ன நினைக்கிறானோ அப்பெல்லாம் அவன் உங்ககிட்ட சொல்லணும். நீங்க அதை நோட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். பண்ணிடுற ரஜினி. ஒரு பிளாக் போர்டு வாங்கி. அதெல்லாம் வேண்டாம். அவன் சொல்லும் போதெல்லாம் அவன் கையில ஒரு கோடு போட்டுருங்க. இது செம ஐடியாவில் இருக்கு. அண்ணா,
எதுவா இருந்தாலும் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுதிக்கோ பார்த்திபா. பார்த்திபா இங்க பாரு, நேர்மையா இருக்கணும், புரியுதா? ஓகேங்க, டன். பாத்துக்கோங்க மாமா. நான் ஒரு பார்த்துக்கிறேம்மா. நிமிஷம். நீங்களும் என்ன நினைக்காம இருக்க முடியும்னு சொன்னீங்கல்ல, ம், போட்டினா ரெண்டு பக்கமும் தானே? ஆ, என்னண்ணா? ஆமாம்மா. ம். இந்த 1 மணி நேரம் உங்களுக்கும் தான். நீங்க என்ன நினைக்கும் போதெல்லாம் உங்க கையில கோடு போட்டுக்குங்க. ஏங்க, உங்களுக்கு கோடு போட்டோட ஆள்லாம் கிடையாது. நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை. நான் உங்களை நம்புறேன். நீங்களே கோடு போட்டுக்கோங்க. ஓ, ஓகே சரி. ஆனா என்னை விட உன் கையில தான் கோடு அதிகமா இருக்க போகுது, பார்க்கலாமா? என் கையில கோடே இருக்காது. ஓ, உங்க கையில எவ்வளவு கோடு இருக்க போதுன்னு தான் நான் பார்க்கணும். பார்க்கலாம். ஆ, பாப்போம். என்னப்பா இப்படி சுத்தி சுத்தி விளையாடுறா? இப்ப நீ ரஜினி தானே நினைச்ச? கை கொடு. கொடு. அண்ணா அண்ணா, அண்ணா இதெல்லாம் போங்கண்ணே. நினைச்சாதான் கோடு போடணும், பாக்குறதுக்குலாம் இல்ல. ம். உன்னால எப்படி ரஜினி நினைக்காம இருக்க முடியும்? நீ நினைக்கத்தான் போற, நான் உன் கையில கோடு போடத்தான் போறேன். அது வரைக்கும் உன்னை விட்டு நான் நகரவே மாட்டேன். ம், பார்க்கலாம். ஏய், கை, 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 கை. இருந்தாலும் விட மாட்டேன். யாருக்கிட்ட நீ நினைப்ப? என்னண்ணா பண்றீங்க? ஆ? நீ ரஜினியை பத்தி நினைக்கிறியான்னு கண்டுபிடிக்கிற. அதான் உன் முகத்தையே குறிவிச்சு ஓ, பார்க்க. அப்படி முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்க. முகத்தை முழுசா பார்க்கணும்னு கூட இல்ல, கண்ணு போதும். கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது பார்த்திபா. அட போங்கண்ணா. நீதான் பெரிய மந்திரவாதியாச்சே. கண்ணை பார்த்தே எல்லாம் கண்டுபிடிச்சிருவல, இதையும் நீயே கண்டுபிடி. ஏய், கையை கொடு. இப்ப நீ ரஜினி தான் நினைச்ச? அண்ணா அண்ணா, கையை விடுங்கண்ணா. இல்ல, நான் இல்ல, அதெல்லாம் நினைக்கவே நீ இல்லை. பொய் சொல்ற. பொய் சொல்லாத. நீ ரஜினி தான் நினைச்ச. நீ நினைச்சதை நான் பார்த்தேன். உன் சிரிப்பிலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, நீ ரஜினி நினைச்சா மட்டும்தான் இப்படி சிரிப்பேன். சொல்லு, ரஜினி தானே நினைச்ச? எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா? எனக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ, நீங்க சொல்லி சொல்லி என் கை ஃபுல்லா கோடு வர போகுது. அப்ப நினைக்காம இரு. ஏன் நினைக்கிற? சகல சொன்னது சரிதான். ஆ? வெளியில தான் நீங்க 2 பேரும் எலியும் புனியுமா இருக்கீங்க. உள்ளுக்குள்ள ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் இல்லங்கிற அளவுக்கு லவ். நடக்கட்டும் நடக்கட்டும். ஆமா, நான் இப்போ அவனுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் விளையாடினேன். ஏங்க? நீ விளையாட்டுல கூட தோத்து போறதுக்கு நான் விட மாட்டேன் பார்த்திபா. நீ எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருக்கணும். நீ சிரிச்சிட்ட. யாருக்கிட்ட? நினைச்ச போய் சொல்லாத. நினைக்காத. ஒண்ணு இல்ல, வெளியில போறேன். கை நீட்டு.
அதுல தான் இடம் இல்லையே. ம். அந்த கை நீட்டு. ம். இன்னைக்கு ஃபுல்லா உன் பின்னால சுத்தி சுத்தி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா தான் சரியா வரும். மாமா ம்? அ, உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயம். நிமிஷம் மிஸ் ரஜினி. அண்ணா ஆ? மிஸ்ஸஸ் ரஜினி. ஆ, ஆமா இல்ல. சாரி மிஸ்ஸஸ் ரஜினி. இப்போ நான் உன் மாமா இல்ல, ஜட்ஜ். ம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு போட்டி வச்சுட்டு நீங்க தான் எனக்கு இந்த போஸ்டிங் கொடுத்தீங்க. அட, போஸ்டிங்கை விட போன் முக்கியமா? உங்களுக்கான 1 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இப்போ உங்க 2 பேருக்கான ரிசல்ட்டை பார்க்கலாமா? ஆ, முதல்ல அவனை காட்ட சொல்லுங்க. நானா ஆமா, ஏன் கஷ்டமா இருக்கா? வெளியே கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நான் ஒரு தடவை கூட உங்களை நினைக்கவே இல்லை. மிஸ்டர் பார்த்திபன், நீங்க பொய்ய அப்படியே உண்மை மாதிரி சொல்லுவீங்க. ஆ, ஆரம்பத்துல கொஞ்சம் அதுல எக்ஸ்பர்ட்டா தான் இருந்தீங்க. ஆனா இப்ப இல்ல, நீங்க பொய் சொல்றீங்கன்னு அப்பட்டமா தெரியுது.